ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிப்ளமோ கைடன்ஸ் வித் லோச்சனா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிஎன்எல்ஏக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிஎன்எல்ஏ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஎன்எல்ஏ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற காலமில் வந்து நீங்கள் கொடுத்துருந்த கிரிவரன்ஸ் மெயில் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டனால நோட்டிஃபிகேஷன்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களுமே வந்து உங்களோட லாகின் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே கொடுத்து உங்களோட மார்க் வந்து அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆயிருந்துச்சு அப்படின்னா விட்டுடுங்க. ஒரு வேளை அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப டிஎன்எல்ஏ ஹெல்ப்லைனை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ குவிக் லிங்க்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் ஷெடியூல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த வருஷம் வந்து 3 ரவுண்ட் நடத்த போகிறாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ கவுன்சிலிங் ஷெடியூலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கவுன்சிலிங் 21/7/2025லேருந்து 23/7/2025 வரைக்கும் நடக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், இவங்க 3 பேர்த்துக்கும் சேர்த்து தான் ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் அட் 21/7/2025 at 11 AM. ஸோ 11 மணிக்கு வந்து இன்றைக்கான ஸ்பெஷல் கவுன்சிலிங்கான ரேங்க் இது நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் எலிஜிபிளோ அவங்களோட பேர்லாம் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் கெட் அ கால். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸாக எப்படி வந்து கால் மூலியமாக வந்து கவுன்சிலிங் வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை உங்கள் பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபோனை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஃபோன், மெயில் ரெண்டுமே வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுவாங்க டிஎன்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து. பாருங்கள், எய்தர் ஆன் 21, 22, 23 இந்த 3 நாளுமே வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அவங்க வந்து எந்தெந்த காலேஜஸில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த காலேஜஸ் வந்து ஓகேவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த காலேஜ் மைண்டில் வச்சுருக்கீங்களோ அந்த காலேஜில் வேகன்சி இருக்கான்றதையும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ கேட்குறது வந்து தப்பு கிடையாது, நீங்கள் கேளுங்க. ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து இப்படி தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் இருக்கவங்க பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக டிஎன்எல்ஏ ஆஃபீஸ்லேயே வந்து பேசிகிட்டு இருக்கனால எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து மொத்தம் 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், ஜென்ரல் கட் ஆஃப் இது வந்து ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்கான என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் 1. ஸோ இப்போ இதில் ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கட் ஆஃப் வந்து 99.6லேருந்து எண்ட் கட் ஆஃப் வந்து 84.0238. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்க எல்லாருமே வந்து ரவுண்ட் 1குள்ளே வரீங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25/7லேருந்து 26/7. ஸோ நீங்கள் 25/7லேருந்து 26/7க்குள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 26ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை சப்மிட் பண்ணிடணும். நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோ சப்மிட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்னென்னலாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு பிடிஎஃபாக கொடுப்பாங்க. அதை தான் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். உங்களுக்கு இந்த காலேஜ் ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் அந்த டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ டென்டேட்டிவ் அப்படின்னா தற்காலிகமான உங்களுக்கான அந்த பிடிஎஃப் உங்களோட அப்ளிகேஷன், ஓகேங்களா? ஸோ டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் தற்காலிகமாக கொடுத்துருக்க காலேஜ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறதா வந்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன். அதை நீங்கள் ஆமாம் நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், நீங்கள் கன்ஃபார்மாக இந்த காலேஜ் தான் போய் சேர்ந்தாகணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 28/7 வந்து 28/7 மாதம் வந்து உங்களுக்கு கைக்கு வந்துடும், சரிங்களா? ஸோ அதுலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதிலாம் உங்களை வந்து காலேஜ்க்கே வர சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அப்புறம் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ ரவுண்ட் 2 ஜென்ரல் கட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 84லேருந்து 74.555, ஓகேங்களா? 5555 வந்து ரவுண்ட் 2க்கான கட் ஆஃப். இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் எப்போ நடக்குதுன்னா 29/7 அன்னிலேருந்து 30/7 வரைக்கும் நடக்குது. ஸோ இவங்களுக்கும் அதே தான். நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களோட காலேஜ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரேங்க் பண்ணிக்கணும். எத்தனை காலேஜ் கொடுக்கலாம், 1 தான் கொடுக்கணுமா 2 தான் கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். ஸோ 31ஆம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அதே கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு 1ஆம் தேதி வந்துடும், சரிங்களா? ஸோ அடுத்து ரவுண்ட் 3 74%லேருந்து 53% வரைக்கும் வந்து ரவுண்ட் 3 வந்து கவுன்சிலிங்குள்ளே போகிறாங்க. ஸோ ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ இவங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 4/8/2025லேருந்து
4/8/2025 அன்றைக்கி சாயந்தரமே வந்து கன்ஃபர்மேஷனும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி வருது. ஸோ இப்போ எல்லாருக்கும் இது ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுமே உங்களுக்கான மெயில் வந்துடும். நீங்கள் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே காலேஜ் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க நேரில் போனீங்கன்னா. ஸோ அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களோட டிப்ளமோ டிசியை வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கிட்டு நீங்கள் எந்த டேட்லேருந்து காலேஜ் வரணும் அப்படிங்கிறத மெயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை ஏசி டெக் இல்லை எம்ஐடி மாதிரி காலேஜ் போகிறீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ண அன்றைக்கே வந்து உங்களை ஐடென்டி கார்டுக்கு ஃபோட்டோவும் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ரவுண்ட் 2க்கு வந்து 1ஆம் தேதிக்கு அப்புறமா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா மெயில் அனுப்புவாங்க. நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே வந்து எல்லா ரவுண்டில் இருக்க பீப்புளுக்குமே வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் எந்தெந்த டேட்டில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நேரில் போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எந்தெந்த ரவுண்டுக்குள்ளே வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து 11 மணிக்கு வந்து பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஈவினிங் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.